ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இது சியாங் ஜாங். நான் உங்கள் சாம். போன எபிசோட்ல பிகினிங் பத்தி கொஞ்சம் பேசியிருந்தேன். அதே மாதிரி இது என் ஜேர்னியில ஒரு புது ஆரம்பம் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எபிசோட்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஆனா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஃபீலிங்ஸை பத்தி தான் நான் பேச போறேன். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் அன்செட் ஃபீலிங்ஸ். எப்பவுமே நம்ம எல்லாருக்குள்ளேயும் சொல்ல முடியாத சில உணர்வுகள் இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க ரொம்ப தூரமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்து நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா சொல்ல முடியாது. நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன், என்னால முடியல அப்படி கத்தணும்னு தோணும். ஆனா சைலண்டா இருக்கும். சில நேரம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ டயர்டா இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை பாக்குறாங்கன்னா பேசிக்கா என்ன கேட்பாங்க, எப்படிமா இருக்கு அப்படி கேட்பாங்க. கரெக்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சிரிச்ச முகத்தடியாவது சொல்லுவோம். கரெக்டா? ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் இட்ஸ் a fixed mind அப்படின்னு சொல்லி. பெரும்பாலும் அன்செட் ஃபீலிங்ஸ் சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? காதல். உண்மைதான், காதல்ல அன்செட் ஃபீலிங்ஸ் இஸ் தேர். அது நம்ம உறுதலை காதலர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அன்செட் ஃபீலிங்ஸ் காதல்ல எப்படி இருக்கும்னு சொல்லி. அண்ட் லவ் இஸ் a different டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ள நான் போகலை இப்போதைக்கு. இப்ப அது வேண்டாம். அன்செட் ஃபீலிங்ஸ்னா காதல் மட்டுமா? இல்ல, காதல்ல மட்டும் அன்செட் ஃபீலிங்ஸ்னு கிடையாது, எல்லாத்துலயுமே இருக்குங்க. அது அம்மா கிட்ட சொல்ல முடியாத கஷ்டமா இருக்கலாம், அப்பா கிட்ட சொல்ல முடியாத பயமா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியாத டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம், இல்ல நம்ம கிட்டயே சொல்ல பயந்த ஒரு ட்ரூத்தா இருக்கலாம். எப்பவுமே ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? எல்லார் வாழ்க்கையிலயும் இது நடக்கும். என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்றதையும் நம்ம கேட்போம். நம்ம கிட்ட ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கும், அவங்க சொல்றதுல இருந்தே நம்ம கிட்ட வேலிட் பாயிண்ட் இருக்கும். ஆனா நம்மளால சொல்லவே முடியாது. அது ஏன்னு நமக்கு தெரியலங்க. அது எல்லாருக்குள்ளயுமே நடந்திருக்கும். மெயினா ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்போது பயங்கரமா இருக்கும். எல்லார்கிட்டயும் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குமா? நம்ம கிட்ட இருக்கும், ஆனா நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம அமைதியாவே இருப்போம். எப்பவுமே சில ஃபீலிங்ஸ நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்க நம்ம இதை சொல்லிட்டா அடுத்து என்ன நடக்கும், இல்ல அவங்க என்ன நம்மளை பத்தி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம். அது நம்ம மனசுக்குள்ள போட்டு உறுத்திட்டே இருக்கும், நம்ம மைண்ட் போட்டு வாட்டிட்டே இருக்கும். ஆனா சொல்லாம இருந்தாலும் அது நமக்கு தானே கஷ்டம். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தாட்ஸ்ல வரும், சைலன்ஸ்ல இருக்கும், நமக்குள்ள ஃபுல்லா கலந்துடும். ஒரு நாளைக்கு நம்ம பார்த்தோம்னா அது நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ ஹெவியா இருக்கும். ஸோ நம்ம எது கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அது கூட நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சொல்ல முடியாத உணர்வுகள் மட்டுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இந்த எபிசோட் கேட்கிறவங்க யாராக்காச்சும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது ஒரு விஷயம், எப்பவுமே இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, நான் சொல்லல, இப்ப சொல்றேன். எப்பவுமே சைலன்ஸ் அப்படிங்கறத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க. மெயினா இது நடக்கும். சைலன்ஸ் நிறைய பேர் வீக்னஸ் நினைப்பாங்க. ரொம்ப சைலண்டா இருப்பா, அவ வீக்கு, ஈஸியா சொல்லிடுவாங்க, ஈஸியா they can judge. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீக்னஸே கிடையாது, இட்ஸ் a strength. எல்லா நேரமும் நம்ம கையாமுயான்னு இருந்தா நம்ம எரிச்சலா வரும். ஒரு சில நேரம் சைலன்ஸ கடைபிடிக்கணுங்க. ஏன்னா சைலன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a weapon, இட்ஸ் a strength. அந்த சைலன்ஸ எல்லாராலையுமே ஒரு வெப்பனா யூஸ் பண்ண தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இது சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெப்பன். It can change anyone and it can do everything in others life. So silence அப்படிங்கிறது அதுல நிறைய இருக்குங்க. சைலன்ஸ்ல ஃபியர் இருக்கும், ஹோப் இருக்கும், லவ் இருக்கும், பெயின் இருக்கும், எல்லா ஃபீலிங்ஸும் மிக்சட் தாங்க அமைதி. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு ஏன் சொல்றாங்க? அப்பா கூட அந்த அந்த ஒரு சென்டென்ஸ்ல
சைலன்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. ஆனா மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி மட்டுமே கிடையாது. சில நேரம் மௌனம் கூட எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான். சோ மௌனம் ரொம்ப புரிஞ்சுக்க முடியாத ஒரு 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 விஷயம். சோ சைலன்ஸை எப்பவுமே வீக்னஸா பார்க்காதீங்க. Silence is not a weakness and it's not an emptiness. It's a strength and everyone should understand this. And நான் 2 விஷயம் தான் சொல்லணும். முதல் விஷயம் நான் சொல்லிட்டேன், சைலன்ஸ் ஒரு ஆயுதம். இட்ஸ் அ ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இது எப்பவுமே எனக்குள்ளேயும் நான் சொல்லிக்கிறது. எப்பவுமே எல்லா ஃபீலிங்ஸும் நம்ம மனசுக்குள்ள போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அது நமக்குள்ள ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். முன்ன சொன்ன மாதிரி நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று மனசுல பட்டுச்சு அப்படின்னா தைரியமா சொல்லுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை சொல்லிடுங்கன்ற. ஏன்னா சொல்லிட்டா அன்னைக்கே அந்த கிளாரிட்டி கிடைச்சிரும். நம்ம சொல்லாம உள்ளுக்குள்ள வச்சு வச்சு அடுத்து நம்ம சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்துல நாம சொல்லாமலே இருப்போம். சொல்லாம இருந்தா நமக்கு தாங்க பாதிப்பு. நம்ம மென்டல் ஹெல்த் தான் கெடுவும். ஆக்சுவலி சொல்லணும் போனா நம்ம மென்டல் ஹெல்த் தான் பாதிக்கும். அது நமக்கு தானே லாஸ். ஸோ தயவு செஞ்சு உங்க மனசுல ஏதாவது பட்டுச்சுன்னா உப்படா சொல்லிடுங்கன்ற. தப்பே கிடையாது. என்ன நினைச்சுதான் நினைச்சிட்டு போட்டோன்ற. Who cares அப்படின்ற மாதிரி தான். நானும் அப்படி தங்க இருந்தேன். முன்னாடி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், அமைதியா இருப்பேன். என்கிட்ட இருந்து பேச்சா வாங்குறது அவ்வளவு கஷ்டம். ஓகேவா? என்கிட்ட பேச்சு வாங்குறது ரொம்ப கஷ்டம். என் வாயிலிருந்து வார்த்தையை வர வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நான் முன்னாடி அப்படி இருந்த பொண்ணுதான். ஆனா நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரேன். எல்லாத்தையும் போட்டு உள்ளே வச்சிருந்தா நமக்கு தாங்க கஷ்டம். எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்ற. நான் இப்ப அதை நான் எனக்கே சொல்லிக்கிற ஒண்ணு. அதை நான் இப்ப ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே லைஃப்ல மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் தி டே. நான் சொன்ன 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசுலயும் பத்திச்சுக்கோங்க. ஓகேவா? மனசுலயும் மைண்ட்லயும் பத்திச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. இது சியாங் ஜாய். நான் உங்கள் சாம். பை பாய்.